ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா. இன்றைய அன்னதானம் கொடுக்குறாங்க ஒரு 175 பேருக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும் மற்றும் தம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. இப்போ நெல்பாட்டி லைன்ல அன்னதானம் கொடுக்குறாங்க. பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. என்ன தாத்தா ஒரு நாள் இருக்கிற 15 நாள் இருக்க மாட்டேற, எங்கதான் போற? நீ எங்கன்னா போ. நான் வரேன். என்ன முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடி வரியா? இடம் முடிச்சு வைக்கிறியா? சரி பிடிச்சி வை. சாம்பார் தான். சாம்பார் இருந்தால் போக முடியுமா? நான் தூக்கி போக முடியாது. எங்க போய் இந்த ஆளை காணும் ரொம்ப நாளா? இங்க இருக்கிற நீ. சரி நம்ப. நான் சரின்னு தானே சொன்னேன். இல்ல நம்பல நம்ப மாட்டேன்னு சொல்றேன். நம்பிட்டேன் தாத்தா. அதான் தாத்தா நான் சரின்னு ஒரு இடம் பார்த்து விடுங்க. இந்த இடம் ஓகே பாரு. அதான் கேட்டாங்க. அங்கேதான் எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கன்னு இறக்கி விட்டாங்க. எல்லாம் காலி பண்ணி ஒரு மாதம் ஒரு நிறைய தான் கிடக்குறோம். உங்களுக்கு அந்த மழைகள்லாம் நீ வீட்டுல இருந்து வரும்போது நடு ரோட்ல தானே இருக்கிறன்ற எண்ணத்துல வந்த. இப்போ வந்தோடனே எனக்கு அது வேணும் இது வேணும் இடைக்காலம் வேணும் இது வேணும்ன்ற. நான் போனேன் அப்படிதான் போவேன். இல்லை கல்லு மேலே இல்லை நீ தானே அப்படித்தானே வந்த. இல்லை அங்கே திருவண்ணாமலை யாருன்னா இடம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்தியா? நீ கேட்டு போடுற பதில் சொல்ல. அதுதான் நீ பிளான் பண்ணி தானே வந்த. நீ வீட்டுல போந்துக்கிற வீட்டுல இருக்க வேண்டியது தானே. நீ வீட்டுல இருந்து ஓடியதா? என் நிலைமை உனக்கு வந்தா தெரியும்டா. நீ திட்டுற நல்லா தெரியுது எனக்கு. இந்த பாரு மனசுல பேசுறது எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா நீ பாண்டிச்சேரியில இருந்து வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோ. நான் கேக்குறேன். சிரிச்சுக்கினே தான் சொல்லு. நீயே கற்பனை பண்ணிக்க. நீயே பதில் சொல்லிக்க. யாரும் பதில் சொல்ல இல்ல. நான் கேக்குறேன். நீ அங்க இருந்து வரும்போதே என்ன நான் பிளான் பண்ணி வந்த? இந்த செட்டாண்ட இந்த சட்டாண்ட என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி வந்தியா? நான் சொல்லிதான் உனக்கு கொடுத்தேன். யாரு நீ? இந்த செட்டாண்ட இந்த சட்டாண்ட எனக்கு தங்குற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியா வந்தா? அவன் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு காலி பண்றான். நான் அடுத்த இடம் பாத்துக்க வேண்டியதான் நம்ம. அது அவனை போய் நம்ம என்ன தள்ளிட்டான். நான் வெளியில ரோட்ல உட்காந்து நம்ம புலம்பின்னு தான் கஷ்டமா. வேற எது சொன்ன? வேற எந்த இடம் சொன்ன? வேற எந்த இடம் சொன்ன? வேற எந்த இடம்? நீ கார்ல உட்கார்னா இல்ல பரவாயில்ல. நீ உட்கார்னா வா. நீ கார்லயே உட்காரு. கார்லயே இரு. வா. இன்னொருத்தர் வந்து ஒரு புதுசா வேலைக்கு அவரு எங்க என்னைக்கு நீ அவர் இவரு நல்லா வேலை செய்வாரு. நீ அன்னைக்கு அவரு நீ அவர் சொல்லாத வரைக்கும் செஞ்சிருந்தாரு. நீ சொன்ன பாரு. ஏய் நம்மளை விட வேலைக்கார யாரும் இல்ல போலகிறான்னு முடிவு பண்ணிட்டு இப்ப ஐடி கம்பெனிக்கு போயிட்டாரு. யார நம்ம முழுசா நம்புறோமோ அவங்க தாயா பாயாசம் கொடுத்துடுறாங்க கட்சியில. சரி நீ போய் கொடுத்தான்னு போய் உட்காந்து கிடையாது. நாங்க உடம்பு சரியில்லை ஒரு மாசத்துல சொல்லு. எங்க போயிருந்தா? எங்க போறேன்? இங்கதான் கிடக்குறேன். எங்க போற? எத்தனை நாளா கிடக்குறாரு இங்க? பார்த்தே 10 நாள் ஆகுது. 10 நாள்ல ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசம் அவங்களெல்லாம் கேள எங்கதான் இருக்கிறாங்க. அவரை கேட்டா சொல்லுவாரா? இல்ல ஒரு நிமிஷம் நைனா கொஞ்சம் வா. இவரு எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருப்பாரு. எத்தனை நாளா பாத்தனே? நான் ஒரு மாசம் ரெண்டு. ஒரு மாசமா? ரெண்டு. அது ஒரு 5 மாசமா எனக்கு தெரியல. ஞாபகம் இல்லை. அங்க உட்காந்துருப்பாரு 5 மாசம் ஒரு மாசமா இவர் இங்க இருந்தாரு. பாத்தியா நீ? சாப்பாடு அதான் நீ ஒரு மாசமா பாத்தியா? இருக்கிறேன் பாக்குறேன். டெய்லியும் பாக்குறேன். டெய்லி இவரை பாக்குறேன். நான் சாப்பாடு கொடுக்க வரும்போது இவரை பாக்குறியா? ஒரு நாள் பாக்கல ஒரு நாள் இல்ல. ஏன் நான் சாப்பாடு கொடுக்க வரேன்ல அப்ப பாக்குறியா? அப்ப நான் இவர்கிட்ட சாப்பாடு கொடுக்கும்போது எங்க போன? வாங்க 2 நாள் வரல. அவர் வந்தாரு. நான் உனக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறேன்ல. ஆட்டோல சாப்பாடு கொடுப்பாங்கல்ல. அப்ப இவர் கூட இருக்கிறாரா? கூட இருக்கிறாரு. சாப்பாடு கொடுக்கல போல நீங்க. சாப்பாடு வாங்கிக்கிறாரா? அப்புறம் என்ன? 2 நாள் வரல. அவர் வந்தாரு. நீ 2 நாள் வரல. ஒருத்தல நாங்க வரல. உங்களுக்கு தேவை சாப்பாடு வந்துருதா? ரம்யா கிருஷ்ணன் படையப்பால் நடிச்சாங்க. கிருஷ்ணன் இல்ல ரம்யா அம்மான்னு ஒரு அம்மா வயசானவங்க. அவங்க வந்து உங்களை கேட்டாங்க. சரி ரம்யாவுக்கு அம்மாவா?
ஒருத்தவங்க வயசானவங்க கூட ஒருத்தர் வந்தாரு, தடி ஒன்று வந்தார். நல்லா இருக்கா? அவங்க வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. உங்க பேர் சொல்லி கேட்டாங்க. அது ஒரு 10-15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொருமே இருக்கும். என்ன சொன்னீங்க? சாப்பாடு 12லேருந்து 1 மணிக்குள்ளே தான் சாப்பாடு வரும், அந்த நேரத்துக்கு தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னா வந்தாக்க ரம்யா அம்மா கேட்டாங்கன்னு சொல்லுங்க. சரி, நன்றி. இவனுக்கு இடம் தான், வண்டியில் உட்காருன்றவா, வண்டியில் உட்காரு, போகலாம் வா. வண்டியில் வச்சு இருக்கட்டுமாம்மா, அவர் இங்கே தங்கிட்டோம், இங்கே இது பண்ணிட்டோம். வண்டியில் இதெல்லாம் எடுத்துட்டுனா சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் தான் அது ஃபுல்லாக இருக்கும். இது எடுத்துட்டுனா அதுக்கப்புறம் ஒரு ரூம் தான் அது. ஃபேன் எதனா ஃபிட் பண்ணிட்டுமா? கொஞ்சமாவது கொஞ்சம் ப்ராமிஸா இது இந்த மாதிரி வண்டியிலே அவன் குடும்பம் நடத்திங்கிறான். வீடியோலாம் பார்க்குறியா இல்லையா? கொஞ்சமாவதுன்றாரு பாரு. மழை வந்தா விழுவாது. நீ உன் வெயில் அதிகமாச்சா மரத்துக்கடியில் போய் நின்னுக்கோ. வண்டியில் வரியா? அந்த இடத்துல யாருமே இருக்கிறாங்களே, அங்கே வந்தால் தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீயே கேள்வி, நீயே பதில். தண்ணி கிடையாது, சோறு. அன்னைக்கு தண்ணி யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா? சோறு யாருன்னா போட மாட்டாங்க? இருக்குது போர் தண்ணி. சோறு யாருன்னா போட மாட்டாங்களா? சோறு யாருன்னா போட மாட்டாங்களா? அது அங்கேருந்து நீ தூக்கின்னு வர்றதுக்கு எல்லாம் கஷ்டம். ஒருத்தவங்க சாப்பாடு 3 வேளையும் போட்டு தானே இருந்தோம். ஐயா அது சொல்லல. தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, நம்ம சாப்பாடு போடாம தண்ணி கொடுக்காம பட்னியா வச்சிருந்த மாதிரியே பேசுற. உனக்கு உட்காரத்துக்கு இடம் இல்ல, வந்துடுற. நீ எதனா வாட்ச்மேன் மாதிரி இருந்தா கூட போதுன்னு, அதனால தான் ஆபீஸ் ஆண்ட இருன்னா. தண்ணி சோறும் குத்துட்டோம், உனக்கு வேற என்ன வேணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணுமா தாத்தா? இல்ல உனக்கு வேற என்ன வேணுன்ற? சரி, வண்டி வந்தா எல்லா ஸ்டாப்லயும் நிக்கும். ஆட்டோ வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிக்கும். இந்த வண்டியே வந்து மொத்தமா சாப்பாடு வந்தா தான் வரும். இன்னைக்கே மொத்தமா கூட சாப்பாடு கிடையாது. 175 பேருக்கு தான் அன்னதானம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அடுத்தவங்க சில பேர் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. இந்த 4 நாளுமே கொடுத்துருமே, இந்த 4 நாளும் யாருமே இல்லாம தான் கொடுத்துட்டு வரோம். என்ன பண்றது? கிளாஸ் இருக்கா? என்ன எடுத்துக்கங்க, பிரிச்சு எடுத்துட்டுமா? பிரிச்சுக்கிறீங்களா? கிளாஸ் அதுல உள்ள கிளாஸ், இதுல உள்ள கிளாஸ் ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும்னு மனதார வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை இந்த 3-4 நாளா யாருமே இல்லைன்னா கூட சாப்பாடு கொடுத்துருக்கோம். அதே போல இன்னைக்கு இப்போ நாங்கள் ஒரு 350 பேருக்கு எடுத்துட்டு வந்துருக்கோம். 175 பேர்ல மீதி இருக்கிற எல்லாருமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம். அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அன்னதானம் அண்ணாமலையார் அருளால அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. அண்ணாமலை ஓம் நம சிவாய நமக. தாத்தா சாப்பிட்டுன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கங்க, வீண் பண்ணாதீங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வீண் பண்ண கூடாது, சரியா? சாப்பாடு சார்ந்தா பொண்ணு. ஓம் நமச்சிவாய. பொண்ணு. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை? 10. சாமியாரங்களுக்கு ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய. தயிர் இல்லை, நீ வந்து லெமன் சாதம், சாம்பார், பொரியல், கோஸ் பொரியலோட 1. வா மெட்ராஸ், வாங்க ஐயா. 1 நைனா. வெயில் கம்மியாகுதா? இன்னும் முடியலையா? மெட்ராஸ்ல வெயில் கம்மியாகுதானே? கூலிங் ஆகுதாமே? ஐயோ பழகுது, அனல் பறகுதா? 1 நைனா 120 110 கிட்ட போக முடியுது. திடீர்னு நடுவில் ஒரு 2 நாள் மழை வந்து கூலிங் ஆகுச்சு. இல்ல 130 கிலோ வருமா? 2 தானே? 130 வராது நைனா. 130 வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது. 110 நம்மளால தாங்க முடியாது, தெரியுமா? நமச்சிவாய். எத்தனை 2?
இதான் நைனா ஐடியா தான் வேறு பலமாக இருக்கு வேறு. ஓம் நமச்சிவாய ஒன்று கூட நமக்கு ஓம் நமச்சிவாய நல்லா இருக்கணும் ஐயா அன்னதானம் பண்ணவங்க வேண்டிங்கண்ணா நமச்சிவாய சாப்பாடா வா 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 மாமா நேற்றை விட ஜாஸ்தி ஆகுது மாமா வெயில் ஆ அனல் வெயில்ன்ற அனல்ன்ற நீ அந்த அனல் நமக்கு அடிக்கிறது. ஏன்னா உட்காந்துட்டு போறது மழை சுத்தணுமா நான் வெயில்ல நம்ம சிவாய் நேரம் கட்ட உட்காந்துருக்கா சரி, உட்காந்து போ. அந்த கொஞ்சம் நிழலான பிறகு சுத்த வேணாம்னு சொல்லல அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்குது சரிங்களா செங்கல் சூழல வேலை செஞ்சீங்களா அப்போ பழகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வெயில் வெயில் அதிகமாக அதுதான் அதான் நம்ம சிவாய் சரி அப்போ பழகிட்டு உங்களுக்கு வெயில் இன்னைக்கு 2 அப்போ நாளைக்கு 3ஆ ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாரு கரோரா நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க இந்த சைக்கிள் மூவ் ஆகுது ரிப்பேர் பண்ணலாமா ரிப்பேர் அந்த அம்மா பார்த்து கொடுத்துருச்சு அதெல்லாம் ரிப்பேர்லாம் பண்ண வேண்டாம் வாங்கினா வண்டியாக தான் வாங்கணும் புது வண்டி தான் புது வண்டி தான் வாங்கணும் இல்லை வந்து ஒரு சைக்கிள் இருக்கும் போதே அதை புதுசாக அது பண்ண அப்போ இது யாருக்கு கொடுக்கணும் பண்ணிச்சியா அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த வீல் மட்டும் அது மாற்றி கொடுத்துச்சு கண்டிஷன் ரொம்ப லேடுபாடாக இருக்கு வாங்கிக்கலாம் அப்படியா அதனால தான் நீ வேணும் லேசாக ஊற்றினா பொழுது பரவாயில்ல சரி நான் பார்க்குறேன் இந்த வாரத்தில் ஒன்றும் அவசியம் இல்லை ஒன்றும் அது இல்லை தர்றேன்னு சொல்லிட்டியல்ல அதுவே எனக்கு இல்லை அதுக்கு சொல்லலை சாமி இப்போ இந்த வண்டி வந்து இருக்கும்போது இந்த வண்டி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இதை வந்து நான் வந்து சொல்லவா அதையும் சொல்லிடுறேன் இது ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி எந்த ஜாமான்கள் எல்லாம் அடிச்சு அப்ளை பண்ணிடுவேன் சரி அது உண்மையை சொல்றேன் போய் சரி. சொல்லல இதை சரி. விற்கவும் மாட்டேன் இல்லை சின்ன table. இது வேஸ்ட்டாக போயிடுமேன்ற இல்லை அந்த மாதிரி இருக்கும். சரி பார்க்கலாம் ஒரு நீங்க சரி. ஒன்றும் பதற வேண்டாம் நீங்க எப்போ மூடு வருதோ அப்போ செஞ்சு விட்டுருங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோமா வேற எதனா ஒரு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் நாளைக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்கறதுக்குள்ள வந்து நீங்களாம் யார்கிட்டையும் கேட்டு நாங்கள் தான் வாங்கி தரமே அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க ஆமா சாமி அப்படிலாம் கேட்டா ஆஹா இப்போ நம்ம ஒரு அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து கால் இல்லாத அம்மாவுக்கு உதவி பண்ணோம் அந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ பார்த்துட்டு சில ஆசிரமங்களும் சில யூடியூப் சேனல்காரங்களும் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கூட்டி வேணுமா உங்களுக்கு வண்டி வேணுமா என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமா பெட்ஷீட் வேணுமா தலைகாணி வேணுமா அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு ஆமா ஒரு அது வரைக்கும் கால் இல்லாம ரோட்ல இருக்கிற அம்மா அவ்வளவுதான் நம்ம என்னைக்கு அந்த யூடியூப் சேனல்ல போட்டு அவங்களுக்கு இது கொடுத்துக்கிறோம் ஃபேமஸ் பண்றோமோ அப்ப என்ன ஆயிடுறாங்க ஓ இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தெரியாதவங்களும் அன்னைக்கு போய் இது பண்றாங்க ஸோ அதனால அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஏன் நீ ரவுண்ட் சொல்ஸ்ல இருக்கு அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு பாக்குறாங்க அதை. அதுதான் நமச்சிவாய 6 மாசம் ஆனாலும் சரியா இல்ல, இல்ல. போட்டு கையால வாங்க தரேண்ணா கண்டிப்பா தரேண்ணா கேரண்டி 6 மாசம் தான் ஓடும் அதுக்கப்புறம் பொல பொலம் கொட்டிடுது இல்ல கண்டிப்பா தரேன் சொன்னா செஞ்சிருவேன் கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் ஆனா செஞ்சிருவேன் ஓம் நமச்சிவாய கமலஹாசன் ஓம் நமச்சிவாய நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க வேண்டிக்கங்க ஓம் நமச்சிவாய நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்கங்க நமச்சிவாய என்னமங்க இன்னும் பாலிக்கும் தில்லை சிட்டம்பரம் பொன்னம் பாலிக்கும் இன்னும் பாலிக்கும் கண்ணு இன்னும் பாலிக்கும் பார்வதி பொண்ணு கூட ஏமி பாதுஷா அவர் கட்சிக்கு வேணா அவர் பேர் தான் பாதுஷா எத்தனை பாதுஷானா அவரை கட்சிக்கோ 2 சாமியார் 2 லெமன் சாதம் கொடு இந்தாப்பா இதா லெமன் சாதம் வாங்கி போயிட்டு வாப்பா போயிட்டு வா 2 ஓம் நமச்சிவாய 2 ஓம் நமச்சிவாய 2 வெள்ளை ஒரு குழம்பு கொத்து பொரியல ஒரு பொரியலா ஓம் நமச்சிவாய 2
அங்கே வந்தால் கட்டி லீவ் போட்டுறது கட்டு வச்சு லீவ் போடுறாங்களா? என்ன ஸ்கூல்ல அது கட்டு வச்சு லீவ் போடுறதுக்கு? 2 நான் வந்தாலும் வரலனாலும் இங்க உணவு வந்துருதா இல்லையா? வருதா இல்லையா? யாரு வரமோ வரலையோ சாப்பாடு வந்துருதா இல்லையா? தேடி வந்துருதா இல்லைங்களா சாமி? வீட்டு வரல ஸ்வீட்டா? அதான் நீ வந்துட்டே நான் பக்கத்துல. உன்னை விட ஒரு ஸ்வீட் தேவை. கதையை முடிச்சிட்டீங்களா? நீயே பயங்கரமான ஸ்வீட் நைனா. பக்கத்துல இருக்கும் போதே சுகர் ஏறுது. 2 ஓம் நமச்சிவாய. அங்க போய் அவரு ஆல்ரெடி சுகர் பிபி எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அங்க போய் ஏத்துற போன வருஷம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. என்னப்பா? காட்டு தராது. உனக்கு எத்தனை வேணும்? ஒரு செட்டு கொடுத்து. அது போர்டு கட்டணும் போட்டா ஏன் கட்ட போறான்? ஒரு ஃபைன் போட்டாலும் அவன் கட்ட மாட்டான். எத்தனை வேணும் உங்களுக்கு? எத்தனை சாப்பிட்டுருந்தீங்கன்னா 1 வாங்கிக்கோங்க. தண்ணி பாட்டிலா? 1 அப்புறம் போறீங்க இப்பயே கவனிச்சிட்டேன். இன்னொரு நாள் வேற கவனிக்கணுமா? உன்னை தவிக்க விட மாட்டேன். இல்லை அப்போ நேரம் அவள்கிட்ட அப்ளிகேஷன் போட வேண்டியதான். 2 ஸ்வீட் வேணா தனியா நீ வந்து அந்த பைபாஸ் ரோட்ல நின்று வாங்கி தரோம். நீ மொத்தமா எல்லா சாமியார் எதிரிலையும் ஸ்வீட் கேட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சாப்பாடு அன்னதானமே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு என்னைக்கு ஒரு நாள் தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம். நாங்க இப்ப தண்ணி பாட்டி குடிச்சோம். தண்ணி மட்டும் வேணும். சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடு இருக்காது ஆகும். தண்ணி தான் ஆகும். அப்புறம் சாமி சொல்லுங்க சாமி. எத்தனை வேணுங்க? எத்தனை வேணும்? இன்னைக்கு வந்து லெமனு ஒயிட் ரைஸ். 2 லெமனா? லெமன் 2 கொடு. வாங்கிக்கோங்க சார். வாங்க சார் வாங்க. என்ன பாஷா చెప్పు. நீங்கள் சொல்லுங்க. நான் பேசுகிறேன். సార్ నువ్వు తెలుగా? లేదు. తెలుగా? లేదు మీరు వెళ్ళండి. நமக்குள்ள காமெடி பண்ண அவருக்கு இல்லை, அவர் பார்த்துனே போறாரு. செப்புன்னு அவரை தான் சொல்றேன். அதனால தான் నువ్వు తెలుగాன்னு கேட்டேன் நான். என்னமோ சீக்கிரம் வச்சு கேட்குறாரு. ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய் ஐயா வாங்க ஐயா. பாஷா போயிட்டு வரட்டுமா? நீ வந்தனா செங்க ரோட்ல கூட வாங்கி கொடுக்க சொல்றேன். 10 சாமி இருக்கும். அது எங்களுக்கு வாங்க தெரியாது. கடையில வாங்கக்கூடாது. இந்த கையால் கொடுக்குறது வேற. நானே கையால செஞ்சு எடுத்துன்னு வந்து தரணும். செஞ்சு வேறு சரிங்களா? செஞ்சிலாம் வந்து தர மாட்டேன். இங்கே வாங்கிக்கோ. செஞ்சு இங்க வந்து 36 கிலோமீட்டர். அந்த செஞ்சு சொல்லுங்க. நீங்க செஞ்சு தரீங்க உங்க பார்த்து. நான் செஞ்சு தரணுமா இல்ல எப்படி தரணும்? ஐயா ஒருத்த சாமி எனக்கு விட்டுடு சாமி. அவரு என்ன சொன்னாரு? உங்க கையால செஞ்சு கொடுங்கன்னாரு. வாங்கி கொடுத்தீங்களா? அதை சொன்னேன். அதான் நீ செங்கரோட்டாண்டவா நான் வாங்கி தரேன். வேணாம். வேற எப்படி வேணும்? அவ்வளோ தூரம் வேண்டாம். அவ்வளோ தூரம் வேணும் சார். வேற எப்படி தான் வேணும்? என்னைக்காவது போச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன். அங்கே வந்து ரெடியாக நிற்க. செங்கரோட்டாண்ட போய் ஃபோன் பண்ணிட்டோமா? இல்லை இப்போ நான் என்னைக்கு அப்போ இன்னொரு வாட்டி என்கிட்ட பாதுஷா நீ கேட்டு பாரு. சும்மா வாங்கி தரனாலும் எதனா சொல்ற. வாங்கி தரனாலும் வேணான்றீங்க. நல்லா இருக்குப்பா. ஆரம்பிச்சிருப்பா கோயிலு. கூட்டும் பாப்பா ஜீவ சமாதிக்கு. நிறைய போயிட்டு திண்டுக்கல், திருச்செந்தூர் அங்கெல்லாம் போறீங்களே, பாதுஷா வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? கிடைக்கும் சாமி.
ஆனால் உங்க கையால செஞ்சு கொடுத்தா இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தா ஏன் நான் மாட்டிக்கணும்? நான் தான் வாங்கி தரேன் வாங்க. இப்போ வேணா அனுப்பாரு 10 நாள் ஆகட்டும். 10 நாளுக்கு நீ பாதுஷாவே என்கிட்ட கேட்க கூடாது. ரெக்கார்ட் ஆகுதா? குலோப் ஜாமுன் கேட்பேன். குலோப் ஜாமுன் கிடைச்சா குலோப் ஜாமுன் கேட்பேன். கிடைச்சா சரி வாங்கி தரேன் குலோப் ஜாமுன். நாளைக்கு இப்போ வேணும் சாமி. இப்பயே வாங்கி தரேன்னு சொல்லல, நீ நடந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், ஜீரணம் ஆயிடும். அப்பப்போ கேட்காத போலவா. சம்திங் ராங் நான் உன்னை வந்து எம்எல்ஏங்க கூப்பிடல, செங்கரோடு பிரியர் இடத்தாண்ட வார்த்தையே சரி இல்லைண்ணா, செங்கரோடு பிரியர் இடத்தாண்ட பேக் இருக்குது வாங்கி தரேன்னு சொல்றேன். நான் எம்எல்ஏங்க தாண்ட கூப்பிட்டாதான் உனக்கு வந்து நமக்கு அது எனக்கு ஆசை இல்லை. ஓ சரி ரைட்டு போலாம் போலாம் போலாம். எம்எல்ஏங்கம் கேட்டால் ஒரிட்டு தானுவாங்க. ஓ எம்எல்ஏங்க சரி நைண்ணா போயிட்டு வா. நான் இருக்க ஆசைப்படுறேன். இருநைண்ணா ஜாலியா இரு. நமச்சிவாய தாத்தா, நமச்சிவாய தாத்தா. வாங்க வாங்க ஐயா. பொரியல் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாப்பிடுதீங்கண்ணா எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய 2. யாருக்கு நீ வேலை பார்த்து வந்திருக்காரா? அதனாலதான் கிரிவேலை பாதிக்கு வந்திருக்கிறாரான்னு டீசெண்டா கேட்டேன் நான். அவரு 1008 பிரச்சனைல வரலாம், கிரிவேலை பாதிக்கு வந்திருக்காரு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவர் வரட்டும், போய் சாப்பிடுங்க போங்க. என்னண்ணா நீயா எல்லாரும் எல்லா கணக்கும் முடிஞ்சாதான் போக முடியும். பூமிக்கு வந்த கணக்கு இவர் பாதுஷா என்னைக்கு வாங்கி கொடுக்கணுமா நீ கிளம்பிடுவார். அவர் உயிரை கையில பிடிச்சிக்கிறேன். முன்னாடி போறேன் வழி காட்டுறேன். எங்க ஆனா 10 நாளைக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க. 16 நாள் கேட்பேன். 10 நாளைக்கு பாதுஷா பத்தியே பேசக்கூடாது. 16 நாள் ஸ்ட்ரைக்கே பண்ணுங்க. ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய. ரொம்ப நாளா பார்க்கல. 3 நாள் அப்படி தெரியுதா? அன்னதானம் முழுசா வந்தா வந்துருவேன். இப்போ கூட முழுசா இல்லை இருந்தாலும் சரி, நம்ம 200 பேருக்கு 250 பேருக்கு 300 பேருக்கு அந்த மாதிரினா வந்துடலாம். இப்படியே சட்டை போடுங்க. பல பல நல்லா இருக்குதா? கோடி டிசைன்ல எதுவும் வேண்டாம். வேணாமா? ஒரு மரியாதை பிளைன்ல போடாதான் நல்லா இருக்குதா? அந்த சட்டையெல்லாம் விட்டு கொடுத்துடலாமா? கண்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் கேட்க வேண்டிய உங்களை எங்க ஓனர் எங்கன்னு என்னால கேட்டோமே. ஓனர் ஓனர் எங்கன்னு என்ன பார்த்து கேட்டீங்களா? எனக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்காது. ஓனர் அண்ணாமலையாரு. ஓனர் அண்ணாமலையாரு, அவருதான் ஓனரு. அவர் எதிரிலே வந்து ஓனர் எங்க அப்படி டக்ளஸ் அப்படி இடம் போகுது. அருமையா இருக்கு சட்டை உங்களுக்கு. நல்லா இருக்குதா? அப்ப நாளையில இருந்து பிளைனே போட ஆரம்பிச்சிடறேன். கரும்பச்சை ரோஸ் கோடு போட்டது சின்ன பையன் மாதிரி தெரியுது. கோடு போட்டது விளையாட்டு பையன் தான் நானு. அவனுக்கு செட் ஆகுதா? இவருக்கு என்னையும் பையன் கேமரா பிடிச்சிருக்கிறது. இல்ல அவரு என்னோட 12 வருஷம் பெரியவரு. எனக்கு தாய் மாமா. பெரியவங்களா? பெரியவங்களாவா? தாய் மாமனா எப்படி பாரு. என் பையனுக்கு தான் வயசு அதிகம். அவர் என் பையனுக்கு தான் வயசு அதிகம். நான் நைனா ரிமாண்ட் பேக் பாடுனா போயிட்டேன். 4 சட்டை எடுத்து கொடுங்க சொன்னதோட எல்லாம் நீங்களும் ஒரு 4 சட்டை எடுத்து கொடுப்பீங்கன்னு பாக்குறேன். எப்ப அந்த 50,000 ஃபர்ஸ்ட் முதல்ல செட்டில் பண்ணு. நாளைக்கும் வாங்கிக்குவான். எதுக்கு 4 சட்டை என்ன என்ன 2000 ரூபா ஆகுமா? ஆகிட்டு போகுது. எத்தனை சட்டை? 4 சட்டை 2000 வரும். 500 இருக்க முடியாதா? 500 ரூபாய்க்கு சட்டை வராது. இந்த சட்டை நான் எடுக்கல சத்தியமா. அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு ஐயா வந்தாரு பாருங்க, நல்லா இன்ஷர்ட்லாம் பண்ண ஒரு வாட்டி. அவர் வந்து ஞாபகார்த்தமா எனக்கு இந்த மாதிரி பிளைனா சட்டை போடுங்க நீங்கன்னு சொல்லி அவர் எடுத்து வந்து கொடுத்தது.
அவர் கொடுத்தது இந்த சட்டை நான் எடுக்கல. நம்ம சின்ன வயசு கட்டம் போட்ட சட்டை கோடு போட்ட சட்டை அப்படிதான் போடுவோம். ஓசிதான் என்ன பண்றது, ஓசிதான். ஓம் நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சி வாங்கிக்கங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்னண்ணா நீங்க லெமன் தான் போயிட்டு வாங்க. நமச்சிவாய்ங்க. நமச்சிவாய் யூடியூப் பார்த்து அப்படிங்களா? பைத்தியம் நாங்கெல்லாம். ஐயோ சரி சரி நாங்க நீங்க அப்படி சொல்லுங்க. ரெகுலரா ஓடிட்டு இருக்கோம். அவங்க அந்த பாட்டி சாவித்திரி பாட்டி. வர்ணன் வந்தோம். சரி சண்முகத்தை அவரை பாருங்க, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சரி அரிசி கொண்டாந்து நாங்க வந்துட்டே இருந்தோம். வைஃப் ஃபோன் பண்ணாங்க ரவிச்சந்திரன். இவர் வந்து சிவன் கோயில் ஐயர். அப்படிங்களா? எந்த இடத்துல? நாங்க திருவள்ளூர் பக்கத்துல. திருவள்ளூர் பக்கத்துல. சரி சிவன் கோயில் ஐயர். சின்னவன் வந்து ராமர் கோயில் ஐயர். நமச்சிவாய். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. 3 நாளா வரல, அன்னதானம் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு தான் வந்தோம். தள்ளிட்டே போயினே இருந்தது. சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. எண்ணெய் தரேன் நான் இல்லைன்னா. சரி நீங்க யூஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. சமையல் நல்லெண்ணெய் புளி சாத்துக்குலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். கேட்டு சொன்னா நாங்க இவங்க கோயில் இதுக்கு வந்து சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்றோம். இந்த இதுக்கு சாம்பாருக்கு இதுக்கு வந்து புளி சாத்துக்கு இதெல்லாம் நல்லெண்ணெய் போட்டா தான் அந்த டேஸ்ட் வரும். கார குழம்புக்கு இல்லைன்னா அந்த டேஸ்ட் வராது. இல்ல அந்த குவாலிட்டி கொடுத்தாதான் அந்த டேஸ்டே வரும். நம்ம கம்மி குவாலிட்டி போட்டுட்டு அந்த டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வேணா வராது. அது ரொம்ப சந்தோஷம். வா சாமி ஒரு செட்டு சாப்பாடு கொடு. இங்க இருக்கு நமச்சிவாய். எந்த டைம் மிஸ் பண்ண மாட்டோம். ஆனா விட்டு அந்த டைம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. நாங்க எங்களோட இது ராமர் கோயில் சுவாமி அனுப்பிச்சிடுறோம். ராமன் அவள் 10 நாள் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பா அனுப்பிவிடுங்க. சுவாமி எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்க. ரொம்ப சந்தோஷமா. இது அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடலாங்களா? இது இருக்கு கண்ணா. சரி 2 பாய்க்கு கொண்டாந்துருக்கேன் ஆயில். இந்த டைம் எப்படின்னு பாருங்க சொன்னா அவன். நாங்க கோயிலுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உங்க விருப்பம் போல பண்ணுங்க. இது எங்க பையனுக்கு வந்து கோயில் செய்யறான். ஆனா குடுக்குறவங்க எல்லாமே சிவன் கோயில் தான். அவனுக்கு கோயில் வருதுங்க. அது வந்து இல்லாத கோயிலுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. சின்ன பையன் தான். சரி 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 ஏதோ உங்களோட விருப்பம். இவங்க எல்லாமே நமச்சிவாய். நமச்சிவாய். சிவன் கோயில் இருக்கிறவங்க என்ன அங்க இருக்கா? வீட்டுல குழந்தை எல்லாம் கேட்டு எல்லாருமே கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றோமா? சாப்பாடு கொடுத்தாங்க. தண்ணியா போயிட்டாங்க. நீங்க திருவள்ளூராமா? கடம்பத்தூர். அதுக்கு அடுத்து செஞ்சி பண்ண பார்க்க ஒரு கிராமம். செஞ்சினா இங்க ஒரு செஞ்சி இருக்கு. இங்க அதான் செஞ்சி. கடம்பத்தூர் அடுத்து செஞ்சு பண்ணுவோம். ராமன் கோயில்ல ரொம்ப சந்தோஷமா. 6 அடி உயர ராமர் லட்சுமண சீதை கல்யாண கோலத்துல. அந்த அயோத்தியிலயும் 6 அடி உயரம் தான் சொல்றாங்க. அது செகண்ட் கல்யாண கோலத்துல இருப்பாரு. சந்தோஷம். அந்த இடத்துல சீதாராமனா? சீதாராமன் இருப்பாங்க. ராமர் அப்ப இவரும் இருப்பாரு. வலது பக்கம் தான் சீதை. எல்லா இடத்துலயும் லட்சுமணனும் இருப்பாருங்களா? 3 பேரு. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். 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 யாரும் ஹெல்ப் இல்ல. என்ன சொல்லுவாங்க, ராமருக்காக கூட்டு எடுத்து என் பையன் தெரியல. பரவாயில்லைங்க. நல்ல நம்ம எல்லா புளி சாதம் எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் நல்லெண்ணெய் போடுவோம். கார குழம்புக்குலாம் மெயினா போடுவோம். சொன்னா ஒரு டவுட் நீங்க கேட்டீங்க. கம்பல்சரி நல்லெண்ணெய் போட்டாதான் அந்த இவரு வரும். சாப்பாடு நம்ம சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நீங்க. இப்போ பொரியலோட கொடுத்துட்டு இருக்கோமா? ரொம்ப சந்தோஷம். அம்மா வாங்கம்மா. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. வாங்க வாங்க. எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தேன். நாங்க வாங்கணும். நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க சொல்லுங்க.
தரேன் இன்னொரு செட்டு மட்டும் தரணும், ஒரு செட்டு மட்டும் தான். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக, சிவாய நமக, நமச்சிவாய். உங்களுக்கு தட்டுங்களா? வாங்க 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 வாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, சுவாமி அனுப்புறோம், ராமர் போட்டு அனுப்புறோம். அனுப்புங்கம்மா, அனுப்புங்க. நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கல்யாணம் ஆகாதுங்கிற பேருக்கு வந்து கல்யாணம் ஆங்க வந்து டேய் உன்ன சொல்லல்றா, மஞ்சள் மாலை அப்படியே எட்டி பாக்குறான். கல்யாணம் ஆகாதவனே இப்படி எட்டி பாக்குறான். தேடி அவங்க சொல்ல வந்தா அவன் சொல்லவே வரல, அதுக்குள்ள வெட்டி பாக்குறான். மஞ்சள் மாலை சாத்துவாங்க அவங்களுக்கு. வா நைனா வாங்கிக்க. கல்யாணம் நல்லபடி கரெக்டா முடியும். அதான் ஒரு பிரார்த்தனை. ஓம் நமச்சிவாய. ஐயா போயிட்டு வாருங்கள், நன்றி. என்னங்கம்மா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நமச்சிவாய. சந்தோஷமா? ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷமா? இந்த டைம் வரணும், சுவாமி பார்த்தோம். சரிங்க, கிரௌடு கொஞ்சம் இருக்கும். சின்னவனா வராங்க. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பரவாயில்ல, அதனால தான். சரி சரி. எங்க பையனுக்கு எல்லாமே சிவபக்தியில இருக்கிறவங்க தான் எல்லாமே. என் பையனுக்கு ஹெல்ப் வந்து ராமர் கோயில். என்ன ஹரியும் அரணும் ஒண்ணுதானம்மா? ஹரியும் அரணும் ஒண்ணுதானே, அதனாலதான் ஹரி அரணும் சொல்றோம். வெளியூர்ல இருந்தா ஒரு 10 பேர் சொல்லி நல்லா லிங்க் ஆயிட்டாங்க வந்து எல்லாமே சிவனுக்கு இது பண்ண. தெரியாதவங்க தான் வந்து சிவன் மனதார புரிஞ்சவங்களுக்கு வந்து அது சாப்பிடுற சாப்பாடு அரிசி சேர்ந்தவங்க அரிசி. ஆமா, எல்லாருக்குமே அது வர்றதில்ல, எல்லாருக்கும் இது பண்றாங்க. இந்த டைம் ஏதாவது அனுப்பணும்னா வேணா நாங்க ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுறேன். சரிங்க, நமச்சிவாயம்மா. வாங்க வாங்க ஐயா, சிவாய நமக்கு. வாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. வாங்க நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. போனுக்குள்ள கண்ணு போயிடும் பொழுது போனுக்குள்ள முகம் போயிடுமா இல்ல கண்ணு போயிடுமான்னு பாத்துட்டு இருக்கிறேன் நான். வந்து உட்காந்து அப்படியே செல்லு எடுத்தேன். உட்காந்து செல்லு எடுத்தா அதுக்குள்ள வந்துட்டீங்களேடா. ஒரு படம் பார்க்க விடுறீங்களா, ஒரு பாட்டு கேட்க விடுறீங்களாடா, ஒரு விளம்பரமாவது பார்க்க விடுறீங்களாடா? அப்படி இல்லை சாமி, அப்படி இல்லை சாமி, நீங்க அப்படியே நினைக்கூடாது. வந்து உட்காந்தா அப்புறம் சரி சும்மா உட்காந்துருந்தா அப்படியே அப்புறம் இன்னும் 2 நாள் வரக்கணும். 3 நாள் வரக்கணும். நேற்று இங்கதான் உட்காந்து எப்படி போனீங்கன்னு தெரியல. சமையல் நேற்று பார்க்கல தாத்தா. அந்த ஐயா கிட்டே கேட்ட நீங்க மட்டும்தான் அவர் மட்டும் இல்ல. நான் அங்க உட்காந்து விட்டுட்டேன். நல்ல வெயில், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமா, ஆனா இந்த இடத்துல உட்காந்துவங்களா இப்ப ஆளை காணோம். ஏன் பாத்தீங்க எங்க போனாங்கன்னே தெரியல. ஐயா அப்ப நானும் அப்படி போட்டேன். எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆசிரமம் ஆரம்பிச்சு போயிட்டாங்க. சரி எல்லாம் போயிட்டாங்க. இல்ல கொஞ்சம் ராசியான தின்னதான் உட்காரு. இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல அங்க இது பண்ணுவேன். அப்ப நான் அப்படியே அங்க நீலே கிரிவல பாதையிலே இந்த இடமும் 2-3 இடம் மட்டும் தான் அப்படியே கொஞ்சம் குளு இருக்கும். ஆமா, அதுக்காகத்தான் அங்க அதுக்காகத்தான் இந்த உலகத்துல மரம் நடுங்கன்னு அடிச்சுக்கிறாங்க பாடா. யாருன்னா நடுறாங்களா? வெட்டுறாங்களா? இருக்குதா வெட்டுறாங்களா? அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு கிட்டத்தட்ட வந்து 105 டிகிரி வெயில் அடிக்குதாங்க அந்த வெயில். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அப்படியே இந்த மரம் என்ன பண்ணுது, அப்படியே அதை வந்து பாதியா குறைச்சிருது. இப்ப புடிங்கிச்சு தண்ணி என்ன புடிங்கிச்சுன்னு தெரியல. அவன் கையில மோர் எடுத்துன்னு வந்தாங்க, புடிங்கிச்சு. ஆமா, அது வா 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 நைனா வாங்கிக்கிறேன். வா திறந்து குடிக்குது பாரு, சோக்காக்குது பாரு. அடா என்ன ஸ்டைல் பாத்தியா இல்லையா? இந்த விளம்பர கம்பெனில குடிப்பாரு ஸ்டைல் பாத்தியா இல்லையா? அதுக்கு சரி புடிமாட்டு அங்க உட்காந்து நைனா அங்க பாத்தியா என்ன ஸ்டைலா பாரு. குடிக்கின்னு வந்தது எவ்வளவு ஸ்டைலா குடிச்சிக்குது பாரு. ஒரு காலை சேர்த்து அவங்க பிடிக்கிற வந்து இவரு பயமா இருக்குது. பைய வச்சுட்டு எட்ட வரும். ஆமா, மாட்டிக்கு தாத்தா ஓடியா போச்சு.
கண்ணன் இருக்கிறான், கண்ணன் இருக்கிறான், உள்ள கண்ணன் இருக்கிறான். அந்த 2 பாத்ரூம் இருக்கு பாருங்க, அதுக்கு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இது போல இதுல வச்சுட்டு பையில ஒரு உங்ககிட்ட 2 வைரஸ் ஜிப்பே மூட விட்டு நம்ம எங்க உட்காந்து பார்த்தே தெரியல. ஒண்ணுக்கு ஊருக்கு போறேன்ட்டு இன்னாட்ட கிளம்பி வந்து ரோட்டு பாதி தூரம் தான் வந்தா கப்புனு இறங்கி பையில இருந்து தூக்கி. எத்தனை வேணும்? 2 கொடுங்க. ஓம் நமச்சிவாய. இப்பவும் பாக்குறாங்க ஒரு 4-5 பேரு. உஷாரா போங்க, போன் பார்த்துட்டு இருக்காதீங்க. இல்ல நான் பையில வச்சிட்டேன். இப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே அங்க போய் உட்காந்து தான் பாப்பேன். சரி உட்காந்து சாப்பிட்டு போறேன். சரி நீனா என்ன செஞ்சுட்டு விட்டு பாருங்க. அது என்னடா நின்று காணா போயிட்டு இப்படி பாருங்க. சார் ஒரு சத்துண்ணா நல்லா இருக்குங்களா? கேட்க மாட்டேங்குது நீங்க சொல்றது, அதனால தான் அங்க போயாவது கேக்குறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க சந்தோஷமா 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 இருக்கணும். ஓகேவா? பங்குனி வெயிலு பல்ல காட்டின்னு அடிக்குதே, இதுல ஒரு சொற்று கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு இருக்குதா? சொல்றா எப்ப கேட்ட சொல்ற நல்ல பையன். என்ன கட்டினாரு? என்ன கட்டினாருங்க? அன்னதானம் பண்றவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அன்னதானம் சாப்பிட்ற நீங்களும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு தார் பை குத்தினா குளிருக்கு தாங்க முடியல. செம குளிர்து இல்ல? சரி, பனி அப்படியே பனி பெய்ஞ்சுச்சா அப்படியே அது எடுக்கிறதுக்கே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. வேற என்ன விசேஷம்? வேற ஒண்ணுமே இல்லை. எப்படி நீங்க வெயிலுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க? என் தலையத்தை அப்படி மாறி மாறி பேசுனது நல்லா இருக்கு. பேருண்ணா? என் பேரா? இப்ப இந்த செகண்ட் இப்ப என் பேர் என்னவா? நானே மறந்துட்டேன். இப்ப நான் எங்க போயிட்டேன்? இப்ப நான் எங்க போயிட்டேன் தெரியும். சரி, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. போஸ்ட் பண்ணல எனக்கு வந்து 1000 வேலை வேணும். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, போஸ்ட் பண்ணி கொடு. ஓகே, நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருங்க, வேண்டிக்கிறேன். மச்சுவா நான் ஐயா எப்படி இருக்கிறீங்க? கட்டா ஊத்துட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். நமச்சிவாய். ஒத்தாச்சா கட்டா? கை கூடிச்சா? கூடுறதுக்கு முன்னாடி ஊத்துட்டீங்களா? இன்னொரு கட்டு போடணும்ல? அப்ப கெட்டு போக வேணான்ட்டாரு. என்ன சொல்ல? இல்ல போடணும். தென்னமரக்கூட எண்ணெய் வாங்கி இல்ல கட்டு போடுங்க. ஏன்னா மறுபடியும் கை அதே மாதிரி தான் போது பாருங்க. வாங்க ஐயா, நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு. கை இன்னொரு கட்டு மட்டும் போட்டுருங்க, சரியாயிடும். போட மாட்டேங்கிறாங்க. போட மாட்டேன். இல்ல கை எல்லாமே இருக்கு. வலி இந்த பிசுறு வந்து 1 மாசம் 1.5 மாசத்துக்கு வெயிட் தான், எதுவுமே செய்யாதீங்க. சரி சரி. தென்னை மரம் கொண்டு வாங்கி டெய்லி சரி சரி வச்சு செய்யுங்க அப்படிங்க. வேலை வெட்டி எதுவும் செய்யாதீங்க. சரி, இப்படியே அந்த கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. ஆமா, அதை விட்டு சொல்ல வேண்டியதானே, நான் எங்கேயா வேலை வெட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். நீங்க நான் சாமி நினைச்சு தயா சுத்த போறேன், நான் எங்கேயா வேலை வெட்டிக்கு போறேன் சொல்ல வேண்டியது. வேலைக்குனால இந்த வந்தேன். என்ன வேலை செஞ்சீங்க முதல்ல? ஒரு 10 வருஷமா ஒரு 1/2 டன் வெயிட் டெய்லி ஒரு நாள் 20-30 கிலோமீட்டர் வாப்போம். 10 ரூபா. 1/2 டன் வெயிட்? ஆமா. தள்ளின்னு போவீங்களா? 10 ரூபா தள்ளி ஈரோடுல வண்டியில தள்ளின்னு போவாங்க. பிள்ளைய 2 படிக்க வைக்கணும்ல. அதுதான் வாழைப்பழத்தை தள்ளிட்டு போய் விற்கணும். தெருவா வியாபாரம் பண்ணுவீங்க. எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? ஒரு நாள் 1500-2000. 1500-2000. பிள்ளைங்க நல்லபடியா படிக்க வச்சிட்டீங்களா? பிடெக் ஐடி கிராஃபிக் டிசைன் படிச்சது பொண்ணு. அப்புறம் 80,000 சம்பளம் வாங்குது. 80,000 சம்பளம். பையன் இது சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கான். சரி சரி. அவர் இப்போ பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து அவர் இன்ஜினியரா இருக்காரு. ஈரோட்ல இருக்காரு. 2 பேர் இருக்காங்க. சரி. பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா 2 பேரையும்? அதுல பிரச்சனை. அவங்க பிள்ளைங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. சரி சரி. சாரி படிச்சா. ஓ, எந்த நாள் நீங்க வந்தீங்க? பொண்ணு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிச்சு, வீட்டு சொந்தக்காரங்க உள்ள சொந்தக்கார மதிப்பு மரியாதை இல்லை. பழைய கொஞ்சம் நிறைய பணத்தை விட்டுட்டேன் ஊர்ல. ஓ, ஆனா டெய்லியும் வண்டி 1/2 டன் 500 கிலோ. ஆமா, தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊர். தேனி மாவட்டம் சின்ன 1/2 டன் வாழைப்பழம் தள்ளி வியாபாரம் பண்ணி 15 வரைக்கும் ஒரு 1,20,00,000 கஷ்டமா இருந்துச்சு. அப்பா எப்படி ஐயா? அது வாழைக்காய் கான்ட்ராக்ட், தென்னை மரம் வாழை எல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறது கஷ்டமா போச்சு. ஐயோ, அதனால
உதவுறதுக்கு ஆள் இல்லை. அதனால பிள்ளைய வந்து படிக்க வைக்கணும். என் மகா படிச்சே வந்துச்சு. பிள்ளைகளுக்காண்டி ஈரோட்டுக்கு குடி வந்தேன். ஈரோட்டுக்கு குடி வந்து ஓ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. பிசினஸ்ல லாஸா வச்சு பிள்ளைங்களுக்காக ஈரோடு எல்லாம் போச்சு. பிள்ளைங்களுக்காக வந்து மறுபடியும் வாழைத்தாரெல்லாம் வந்து தள்ளினீங்க. அனுமதி யாரும் உதவி பண்ணல. வாழைத்தாரெல்லாம் தள்ளினீங்க. அதையும் படிக்க வச்சிட்டீங்க பிள்ளைங்களை. ஆமா. திருச்செங்கோடு விவேகானந்த காலேஜ்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனதால ஆமா மதிக்கல யாரும். அதுக்கப்புறம் என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் தள்ளி பிள்ளைங்களை படிக்க வச்சா நம்ம பேச்சு கேட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணலையே. இப்ப பொண்ணு நல்லா பாத்துக்கிறாங்களா அவங்க? மறுபடியும் சினிமா டைரக்டரா இருக்காரு. சினிமா டைரக்டரா? என்ன படம் எடுத்திருக்காரா? படம் எடுக்கல, குறும்படம் எடுத்திருக்காப்ல. நல்ல சேலத்துல வந்து சின்ன ஸ்டுடியோ வச்சுக்காரு. அந்த விளம்பரம். சரி நல்லா இருக்காங்களா அவங்க? நல்லா இருக்காங்களா? அதான் கார் பங்களாவோட நல்லா இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கீங்களா? ஒரு வாட்டியாவது வந்து கூப்பிட்டுருக்காங்களா? பாத்துருக்காங்களா? கூப்பிட்டுருக்காங்களா? யாருமே வரமாட்டாங்க. மயம் ஒருத்தர் மட்டும் போயிருந்தது. அதான் வானாவது கூப்பிடுறாங்களா ஐயா? பேசவே மாட்டாங்க அவருக்கு. என்ன காரணம்? திட்டி சண்டை கண்டை எதனா போட்டாங்களா? அது மேனேஜ் பிடிக்கல, அதனால யாரும் என்கிட்ட பேசுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்றதால அவங்க யாரும் பேசுறது இல்ல. ஏன்னா அதான் அந்த அளவுக்கு மனசு தாங்கல. ஆமா கொஞ்சம் மனசு. அங்கேயே சொன்னாரு எங்க அண்ணன் முடிச்சுட்டு கல்யாணம் கொடுத்துருவான். காலேஜ் படிக்க வைக்கிறது நல்லது. இப்ப வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்கன்னா விடுங்க. நான் கூட தான் லவ் மேரேஜ் பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் தான் லவ் மேரேஜ். நான் ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். நம்ம அது உங்களுடைய அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பெருசா ஒண்ணும் செய்யல. அது பிளஸ் டூ எங்க அண்ணன் சொன்னாங்கல்ல, அதை வந்து இந்த பிள்ளை நிறைவேற்றிருச்சுல்ல. ஓ அன்னைக்கே உங்க அண்ணன் வந்து பண்ணாரு இந்த மாதிரி படிக்க வச்சுன்னா அந்த மாதிரி பேருண்டா சொல்லி வச்சு கேட்காது அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னாரு. அவங்க எதிர்காலம் அவங்க பாக்குறான். நல்லா இருக்காங்கல்ல? அதுவும் நல்லா இருக்காங்க. அந்த கோலத்துல மனைவி இருக்காங்களா உங்களுக்கு? இருக்க என் மகன் கூட இருக்காங்க. உங்களை அவங்க கூட தேடலீங்களா? நீங்க தான் போகாம இருக்கீங்களா வம்பு கிட்டீங்கன்னு? வம்பு போகல. கொஞ்சம் நம்மளுக்கு உடல்ல சரியில்லாம போச்சு. நடந்து கை எல்லாம் சரி இருந்துச்சு. யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாதுன்னு சிறு வயசுல யாருக்கும் அதான் யாருக்கும் நமக்கே பாரமா இருக்க கூடாதுன்ற எண்ணம் வந்து யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். சரிங்க யாருமே பாரமா இருக்கக்கூடாது. யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு வந்துட்டீங்க. சரிங்க. பசங்க கூப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு போய்வாங்க. அங்கேயே கூட சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. வருவேன். இன்னும் கூப்பிடல. சரி கூப்பிடுவாங்க. மட்டும் மயம் ஒரு 10 நாளைக்கு கூப்பிடுவாங்க ஐயா. கூப்பிடுவாங்க. நமச்சிவாய். நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும். ஆமா. பாதுஷா இங்கேயா இருக்கீங்க? வழி தெரியல, அதனால முன்னாடி வந்து சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. போயிட்டு வர ஐயா. செங்கல் ரோட்டுக்கு வரியா? அதுவா? யார் பாதுஷா கேட்கறாங்க அவங்க எல்லாம் சாக்கு கொடுப்போம். வயர்ல வச்சு சாக்கு வச்சிருவோம். மாறிட்டோம். ரசிகர் கோயம்புத்தூர் ரசிகர் மாறிட்டோம். ஓ கட்சி மாறிட்டோம். अच्छा है. क्या बोलो? अच्छा, बहुत अच्छा. வழி காமிக்கிறேன் நினைக்கிறீங்க? போங்க, அப்பதானே வர முடியும். என்ன பண்ணாலும் பின்ன வர முடியும். நீங்க பின்னாடி வந்து வழி காமிக்கிறீங்களா? காமிங்க. லவ் மேரேஜ் பண்ணீங்க ஐயா? இல்ல ஓ அவங்க ஆசைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நீ. ஆனா நீங்க பாரு, இப்ப நம்ம ஆசைக்கு இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பெத்தவங்க ஆசையை நிறைவேற்றாம விட்டுற முடியுமா? நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற நீ. அதானே அப்படி அவன் கடமை இருக்குது இல்ல? எத்தனை ஐயா? 1. அங்கே நைனா அங்கே இருங்க. காது கேட்கல பெருசு. அங்கே இருங்க. விடுங்க. அவங்க நிலைமையில் நம்ம இருந்தா அந்த வழி என்னன்னு தெரியும் நமக்கு. உட்காருங்கன்னா யாருக்கு அது? சரி. எத்தனை ஐயா? 1 2 விட்டம். சிவாய திருச்சிற்றம்பலம். 2 ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. எத்தனை போவீங்களா? எத்தனை சொல்லட்டுமா? எத்தனை போவீங்களா? எத்தனை வட்டமா? சரி.
நமச்சிவாய நமக. ஒரு லெமன் சாதம் கொடுத்துருப்பா, வாங்கிக்குவா. ஏன் சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? யார் நின்னுங்கிட்டு? ஓ, இது ஒன்று கொடுத்துருா, ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுத்துரு. போயிட்டு வாங்க, தரங்க, ஒன்று வாங்கிக்கணும் வாங்க. ஏய் ஆக்டிங்லாம் ஒன்று இது. சட்டை வேணாண்டா. அங்கேறா. அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? போமா? ஏய் பாய்டா, பாய் 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 பாய். என் நாய்க்கு ஒன்று இதுண்ணா ஊனா ஐயா. நமச்சிவாய் நைனா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. தர இருப்போம் மணி. ஓம் நமச்சிவாய. எத்தனை நைனா? ஒன்று. முருகா வேணாமா? புரியல. ரெண்டு. எத்தனைண்ணா? ஒன்று. தரேன் சாமியார். லெமன் ஒன்று கொடு. லெமன் சாதம் வாங்கிக்கணா, 2 லெமன் சாதம் கொடு. நாங்கள் போயிட்டு வாங்க, சாமியார்கள் கொடுக்குறது. போயிட்டு வாங்க, இப்போ தண்ணி ஒன்று கொடுத்துரு. தரேன் ஐயா. சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டுக்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எத்தனை வர சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தாத்தா எதின் தாத்தா? 2 கொடுத்தேன். சிவாய நமக. ஒயிட் ரைஸ் உங்களுக்கு எத்தனை ரூபாய் வேணும்? 2. ஒயிட் ரைஸ் 1. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய. எப்படி எடுத்துட்டு போவா? நமச்சிவாய நம்ம எடுத்துட்டு போப்பா. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. 2. ஓம் நமச்சிவாய. தாத்தா வா தாத்தா. 2 ஒயிட்டை கொடுத்துரு. லெமன் சாதம் சாப்பிட மாட்டீங்களா? 2 ஒயிட்டு கொடுத்துரு. என்ன தாத்தா எப்படிக்கிற? நல்லா இருக்கிறியா? என் புண்ணியத்தில் வாங்கி போயிடுங்க. இது 1 2 பண்ற புண்ணியத்தையும் இந்த மாதிரி சொல்லி வாங்கி போயிடுங்க. கலவைங்களா? ஊருக வேணாண்டா. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. நமச்சிவாய. அதான் 2. தண்ணி வேணாம். நமச்சிவாய நமக. லெமன் 1 கொடுத்துரு. இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 4
சாப்பிட்றியா? வீண் பண்ண மாட்டியா? சாப்பிடு. குத்துறா. அந்த சிவலிங்கம்லாம் வச்சிருந்தீங்களே, என்ன ஆச்சு? சிவருத்ராட்ச லிங்கம்லாம் நினைவுல எதுவுமே இல்லையா? என்னையே நினைவு இருக்கா இல்லையா? காலையிலிருந்து இரவு வரை தான் நினைவு, அதுக்கு மேல் நினைவு. மகிழ்ச்சி. போயிட்டு வாங்க. வா நைனா. ஓம் நமச்சிவாய. நைனா எத்தனைப்பா? ஒண்ணா? எத்தனை? ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸா? ஊறுகாய் வேணாமா? வாங்கிக்கிறேங்க. நமச்சிவாய். இந்த என்ன உடம்பு சரியில்லையா? தொண்டை வலிக்குதா? உப்பு கல்லுப்பு வச்சு கொப்பளி, வாய் கொப்பளி. கல்லுப்பு மஞ்சள் வச்சிருப்பல்ல, போட்டு வாய் கொப்பளி, தொண்டையில படுற மாதிரி. அப்படியா? ரெண்டு நாளா ஏன் பட்டினி போட்டாங்க? சோறு கொடுத்தா நீ வந்து வயல இருந்தா கொடுக்க போறாங்க ஆட்டோல வந்து, நீ வயல இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க? அவங்க பார்த்தா கொடுக்க போறாங்க. இங்க எல்லா இடத்துலயும் நித்தி தான் கொடுக்குறாங்களாம். அப்படி எப்படி கொடுக்காம விட்டுருவாங்க? ஒரு சாக்காட்டு சொல்லிக்கிட்டே போங்க. ஏதோ ஒரு சாக்கா. ஆண்டவன் எங்களுக்கும் வழி விடுவாங்க. நாங்கள் அடக்கடவுளைய சாபம் விட்டு போறாரு ஆண்டவன் எங்களுக்கும் வழி விடுவான்னு. நீங்க ஆட்டோவில் நிறுத்தாத்துக்கு வேற சாபத்தை நான் வாங்குறதா இருக்குது. ஆள் இருந்தாதான் நிறுத்தி கொடுக்க முடியும். நான் காலு கல்லு. ஓம் நமச்சிவாய். ஊருக்கு போயிட்டாரா? உங்க கூட்டாளி ஒருத்தர் இருந்தாரு, அது அந்த முனையில இருப்பாரு. சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய. ரெண்டு கொடு. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ஒன்று. எத்தனை ஐயா? ஒன்று. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. லைன்லே வா எல்லாரும் வராங்களா? நமச்சிவாய. லைன்ல வேணா குறுக்கில் வந்துட்டு ஏன் பின்னாடி இல்லைங்க, அதான் லைன். சரி வாங்கி போன அந்த பக்கம் வரணுமா எல்லாரும்? அந்த பக்கம் வரணுமா? நான் ரெண்டு வெள்ளை போடுறா அவருக்கு எல்லாம் மாத்தி லைன் நின்று என் பின்னாடி யாரும் நிக்க மாட்டாங்கன்னு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஒன்னா ரெண்டா? ஒன்னு. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? எத்தனை வேணும் உங்களுக்கு? ரெண்டா? தயிர் சாதம் கிடையாதுங்க. ரெண்டு. சரி போடுங்க. தரேன். என்ன பேர்லயே இல்லையே 4 நாளா? ஏன் பேர்ல என்ன
திடீர்னு பேசலையா அவரு? நீங்களா பேசலையா? வந்துருச்சு அவருக்கு. அதுக்குள்ள வசதி வந்துருச்சா? ஒரு ஊருக்காரர் நீங்க, ஒரே ஊருக்காரர் நீங்க, ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டீங்க. பங்காளி சண்டை அதுக்குள்ளேவா? இல்ல நான் ஒரு இந்த சுடுகாடுல ஒரு சில பேருங்களை படிச்சுட்டு வந்தேன். இதுல வந்து சில பேருங்களுக்கு பின்னாடி வந்து ஜாதி பேரை சேர்த்து தான் வந்து போட்டு வச்சுக்கிட்டு. ஆமா. அதாவது இந்த இந்த ஆள் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் இறந்து சுடுகாட்டுக்கு வந்த பிறகும் அந்த நம்ம சொல்றோம் நம்ம ஜாதி, அதுக்காக அந்த ஜாதி இந்த ஜாதி பொதுவாக பேசுறேன். அவங்க இறந்து அவங்க பூமிக்குள்ள அந்த உடம்பு போன பிறகும் அந்த சமாதி கட்டி அந்த சமாதி மேல வந்து அவர் பேரை போட்டு ஒரு ஜாதி பேரை பெருசா போடுற இந்த உலகத்துல நீங்க சொல்றீங்களே பங்காளி சண்டை வந்துருச்சு அங்காளி சண்டை வந்துருச்சுன்னு, இறந்து போன மனுஷனுக்கிட்டே சண்டை போடுறதுக்கு ஆளுக்குது. என்ன நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க? தெரியல, அவராகவே நீ தனியா போய் பார்த்துக்கோன்ட்டாரா? பிஸ்னஸ் என்ன பாதிக்குதா? ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா இருக்காரு, நீங்க கொஞ்சம் எப்படி இருக்கீங்களா? 10 ரூபாய் எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ரூபா அவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவருக்கு வந்து இருக்கலாம்ல, அதுதான் நடக்குது. நான் சொல்றேன் அது அவருடைய பிசினஸ். என்னடா நம்ம தனியா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சுருந்தோம், அந்த 10 ரூபா வாங்கினாரு ஒருத்தர் அப்படின்ட்டு. ஏமா நீ இன்னுமா ஊருக்கு போல? குழந்தைங்களை வச்சு நீங்க இருக்காதீங்கன்னு அன்னைக்கே சொன்னா இல்லையா? ஞாபகம் இருக்குதா நான் சொன்னது? பஸ்ஸுக்கு இல்ல, அதனால தான் இருக்கும். பஸ்ஸு கிடைச்சா போயிடும். நீங்க அப்ப நடுவில் எல்லாம் ஆள் இல்லாம வந்தீங்களே? நாங்க நோம்பிக்கு வந்தோங்க மாசம் இது மலையனூருக்கு, அதனால வந்துருக்குங்க. எல்லாம் போயிடுங்க. நான் வீட்டுலாம் இருக்குதுல்ல உங்களுக்கு? வீடுலாம் இருக்குதுல்ல? வாடகை வீட்டுல தான் இருக்கும். அதான் இருக்குல்ல, ஊர்ல இருக்கா வாடகை வீடு? என்ன ஊரு? வாடகை கோயம்புத்தூர் தான் சொன்னீங்க. பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்காதீங்க, அதனால தான் சொன்னேன். ட்ரெயினுக்கு 2 ட்ரெயின் ஏறி போகணும்னா சரி போயிடுவோம். சரிம்மா. ஓம் நமச்சிவாய. 2 நைனா? ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சி. நைனா வாங்கிக்க மிச்சர் நைனா. கூட வாங்கிக்கலாமா? கூடயா? எக்ஸ்ட்ரா பாக்ஸ். எக்ஸ்ட்ராவா? கூட இருந்தா வாங்கிக்கிறேன். இல்ல எக்ஸ்ட்ரா சாப்பாடா இல்ல பொரியலா? எக்ஸ்ட்ரா சாப்பாடு. எக்ஸ்ட்ரா மிச்சர்னு சொன்னீங்களா? அது சொன்னேன். மிச்சம் இருக்கா? சரி வாங்கிக்கோங்க. இதுவே போதுமா? அப்ப எக்ஸ்ட்ரான்றத சும்மா கேட்டீங்களா? மிச்சர் சொன்னீங்களா? ஓ மிச்சர்னு சொன்னதுக்காக. சரி. தூக்கத்துல இருக்காங்க. ஓஹோ, அரை தூக்கத்துல இருக்கிறார். இதான் பொரியல் மிச்சரா? அது மிச்சர் இல்ல. ஓ மிச்சர் நாளை கூப்பிட்டீங்களா? மிக்சர் நீங்க மிச்சர் சாப்பிடுவீங்கல்ல? ஓ இன்னும் புரியலையா என்னது கூப்பிட்டேன்னு? ஓ மிச்சர் எக்ஸ்ட்ரா கேக்குறாரா? ஓ உங்களுக்கு பேர் மிக்சர்னு வச்சோம். ஏன் சொல்லுங்க, மிக்சர் இல்லாம சாப்பிட மாட்டீங்க நீங்க? இப்ப கூட அதானா? சைக்கிள் காரா இருக்கிறாரா? ஆள் இருக்கிறாரா? அதான் ஏன்னா சில சாமிங்க இருக்கிறாங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. டப்புன்னு உடம்பு சரியில்லை, பீடி பூச்சினே இருப்பாரு அவரு. இங்க இருக்காருல்ல உயிரோட? சரி வெயில் தான். ஆமா மிச்சர் கொண்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி நீங்க சொல்றீங்க. மிச்சர் பதில் தான் பொரியல் எடுத்துட்டு வரமே இப்பெல்லாம். மிச்சரு அது ரொம்ப எண்ணெய் குடிக்குது. நாங்களே செஞ்சோமா, அது எண்ணெய் ரொம்ப குடிக்குது. சரி அதுக்கு இது அதுவே எண்ணெய், இது பொரியல் நல்லா இருக்கும். அதனால பீட்ரூட் பொரியல், கோஸ் பொரியல், காய்கறி பொரியல் மாத்தி எடுத்துட்டு வரோம். அதுதான் எண்ணெய் கொடுத்தா உடம்பு கெடுதல் நைனா, அதனால்தான். ஓம் நம சிவாய.
அடியில் இருக்குது பாரு ஏதோ. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. யாருக்கு உயிர்? என்ன உயிர்? என்ன உயிர்? ஆஹா சாப்பாடுனால அவ்வளவு உயிர்னு. ஆஹா சரி சரி சரி. நானு உயிர்னு யாரோ உயிரை பேசுங்கிறீங்க. யார்? எந்த தாத்தாக்கா? இந்த தாத்தாக்கா 5 நாளா வண்டி வரலையா? டெய்லி ஆட்டோ அங்க வந்து இருக்குது. வண்டி வரலாம் ஆட்டோ வருது இல்ல, நிறுத்தி குத்துட்டு தானே போறாங்க தாத்தா. இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே நான் நிறுத்த சொல்லியிருக்கேன், கம்பல்சரி நிறுத்துவாங்க. நேற்று கூட எல்லாம் நிறுத்துறீங்களா? நேற்று 5 பேர் தான் இருந்துக்கிறீங்க. சாப்பிடுங்க. ரெண்டு சிவாய நமக. சாப்பிட்டாச்சா இல்லையா? சாப்பிடலையா? சரி அப்ப போயிட்டு வரேன். என்ன சாமி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? சாப்பிட்டீங்களான்றாரு. தாத்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். போடுறோமா? ஆட்டோல வந்தா சாப்பாடு வராது. நான் தான் சொல்றேன், என்ன நம்பி இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல சாப்பிட்டுக்குங்க. நான் வந்தேன்னா உங்களுக்கு அது அன்னைக்கு வாங்கிக்கோங்க. வராத அன்னைக்கு அந்த தயவுசெய்து நம்பி இருக்காதீங்க. அன்னதானம் வந்தாதான் எடுத்துன்னு வருவேன், வரலாம் எப்படி எடுத்துன்னு வர முடியும்? நானு 10-15 நாளாவா? 3 நாளா தான் வரல. வண்டி வந்து இருக்குது 3 நாளா தான் மாமா வரல. 10-15 அங்க 4 நாள்ன்றாரு ஒருத்தர் 5 நாள்ன்றாரு ஒருத்தர் 3 நாள்ன்றாரு. ஹலோ நல்லா இருக்குதுண்ணா. சாப்பாடு அன்னதானம் வந்தா தான் நான் எடுத்துன்னு வர முடியும். உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? யாராவது கொடுத்து அன்னதானம் கொடுப்பான்னு சொன்னா தானே எடுத்துன்னு வர முடியும். இல்லாமலே நம்ம எடுத்துன்னு வந்துருக்கிறோம் ஆட்டோல கொஞ்சம் தூரம் வரைக்கும். அதுவே இப்ப நம்ம 200 பேருக்கு எடுத்துட்டு வரோம், 3000 சாமி இருக்கிறாங்க. நான் எப்படி எடுத்துட்டு வந்து எல்லாரையும் பிரிச்சு கொடுக்க முடியும்? இப்ப இன்னைக்கு கூட 180-170 பேருக்கு தான் அன்னதானம். இன்னைக்கு சேவிங் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துட்டு வரோம். வந்தா தானே வர முடியும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சுத்தமா இல்லாத நீங்களா கூட கொடுத்துக்கலாம் அப்படின்றதால ஆட்டோலயாவது டெய்லியும் போட்டுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறேன். சொல்லு என்ன பண்ண முடியும் சொல்லு? வந்தா கொடுக்க போறோம். ஹலோ சொல்லுங்க. ஓ ஆயா எங்க சின்ன ஆயா? ஓ என்ன மொட்டைலாம் வச்சுக்கிறேங்க பேச்சா? ஏன் வெயிலுக்கா? முடியலையா? வெயில் அதிகமாக்குது. என்னைக்கு இப்படி போறது என்ன கேட்டா, நீ வரும்போதெல்லாம் நான் என்னைக்கு இப்படி போறதுன்னு தான் கேக்குறேன். கேள்வி ஒன்னும் சமாளிக்க முடியல. எப்படி? ஆஹா அங்க போனோமா சுடுகாட்டுக்கு, என்னைக்கு இப்படி போறதுன்னு கேக்குது. அதுக்கு தானே கேக்குற நீ? நான் 5 வருஷமா அந்த கேள்விதான் கேட்டுக்கிறேன். நான் வரப்பலாம் கொடுங்க. 2 குத்துரு எங்க காணுமே? சரி சரி வெயில் தாங்க முடியல. வெயில் எங்கேயும் போவாத போவாத. சொல்றத கேளு. எத்தனை சாப்பாடு வேணும்? எத்தனை வேணும்? 2 குத்துரு. இல்ல சாமியார் வர சொல்லுங்க. பாட்டியா போயிட்டு வா. நீ
வாயா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். 4 நாளா பார்த்து 4 நாளா நீ பார்த்து இருந்த. சோறு இல்லை. 4 நாளா சோறே இல்லாம இருந்த. அரிசி வாங்கி நேற்று ஆகணும். அரிசி வாங்கி வந்து ஆக்குனீங்களா? ஆனா 4 நாளா சோறு இல்லாம இருந்தீங்க நீங்க. இந்த காதை காமி, இந்த கம்பல் எங்க எனக்கு கொடுக்குற நீ? அது வந்து கம்பல் எங்கன்னு கேக்குறேன். அதான் அண்ணா யார் தூக்கி போனது? பேர் நான் உன்னை எத்தனை நாளா கேட்டுக்கிறேன். அது போய் 5-6 வச்சு ஆகுது. ஆமா அப்படி எங்க பையன் ஆட்சி பண்ணி செட்டு காமிச்சு பண்ணாங்க. ஆட்சின்னு ஓன வரையும் போன வாரம் வரவே இல்லை. சரி நான் செத்தா கூட வருவேன். சரி சரி. மூக்குத்தி மூக்குத்தி எப்ப தர? அது எப்போ தேவைப்போ கூட வாங்கிட்டேன். இப்ப கொடுக்குறியா? தங்கம் தானே? ஆமா தங்கமா? அதான் கீதுன்னு உங்ககிட்ட கீது உயிருக்கு தாங்குது, குடிச்ச வரைக்கும் தாங்குது. சரி வச்சுக்கோ பத்திரமா. சரி சரி. பேத்தி போறோம், அவங்க பேரன் பேத்தி பையன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சொந்தமாக்கிடு. போயிட்டு வாமா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. எல்லாரையும் பேத்தி பேரன். நான் யாரு? நீ ஒரு பேருங்க பேரன் இல்ல பிள்ளையாரு புள்ள. வயசாகி போச்சுல, 70 வயசு ஆகுது எனக்கு. புள்ளதான். அதான் புள்ள பேரன். எங்க பிள்ளைய தூக்கி என்ன பண்றீங்க? தூக்கி போய் அங்கெல்லாம் போடணும். போடுங்க. சரி போயிட்டு வா, வெயில் அடிக்குது. படுப்போ. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்த எல்லாருமே நல்லா இருக்கும். அது வாங்கி போயிருங்களா? நமசிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா அரோகரா. நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கும்னு வேண்டிங்க ஐயா. சிவாய நமக சிவாய நமக. இன்னைக்கு சாமி பேர்லயே அன்னதானம். அன்னதானம் பண்றவங்க எல்லாருமே எப்போ நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டோம். நம சிவாய நமக. தண்ணி வேணாமா? போயிட்டு வாங்க. வா தாத்தா வா தாத்தா. எங்க தாத்தா போன? ரொம்ப நாளா காணா. ஏன் பத்துனதா? உடம்பு சரியில்லை. ஊருக்கு போறதானே? என்னாச்சு? அடியே நான் அவளை போய் செக் பண்ணிக்கோ ஹாஸ்பிட்டல்ல. நமச்சிவாய். நல்லா இருக்கணும் அன்னதானம் கொடுத்தவங்க வேண்டிக்கு தாத்தா. நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க சாமி. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. எங்க போனீங்க? ஊருக்கு போனீங்களா? சிவாய நமக்கு. நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். சாப்பாடு ஓம் நம சிவாய் நமச்சிவாய். சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாருடைய வயிறு நிறையணும்னு வேண்டி நல்லபடியா சந்தோஷமா செய்யறாரு. அதனால நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நம சிவாய். நமச்சிவாய். நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு. சந்தோஷமா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணு 2 ஐயா. நமச்சிவாய். வாங்க சாமி. அரோகரா அரோகரா. இன்னைக்கு ஒயிட் ரைஸ், மோர், தக்காளி சாதம். நமச்சிவாய். ஐயா 2மே கொடுக்கட்டுமா? தக்காளி சாதம் 2ஆ? போதுமா? சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. ஐயா அரோகரா அரோகரா. நல்லா இருக்கணும் எல்லாருமே. சரிங்க.
ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய். பாப்பாவா சாமி? ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? யார் சாமி குழந்தை? ஓஹோ. பாப்பா என்ன பண்ற? வியாபாரம் பாக்குறியா? ஐயா ஒண்ணா ரெண்டுங்களா? சரி ஐயா. மோர் வேணுமா தக்காளி சாதம் வேணுமா? நமச்சிவாய. நமச்சிவாய. வச்சுக்கோங்க. வாருங்கள் வாருங்கள். நமச்சிவாய. நமச்சிவாய. ஐயா மோரே கொடுத்துட்டுமா ரெண்டும்? இன்னொன்று தக்காளி சாதம். சரி இது ஒன்று அது ஒன்று. வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிடுங்க. நமச்சிவாய. என்ன ஐயா பயில்வானா நீங்க? ஒன்று தக்காளி சாதம் வேணுமா மோர் வேணுமா? மோர் குழம்பு இல்லை, தாளிச்ச மோர். ஓம் நமச்சி. வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க ஐயா. ரெகுலர் சாப்பிட்டு போகிறது இல்லையா? நான் எங்கேயுமே போகிறதில்ல. சிவாய ஊருக்கா கொடுத்துருங்க. ஊருக்கா கேட்குறவங்க சிவாய. மோரா தக்காளியா? மோர் குழம்பு தக்காளி சாதம். ஒன்றா தாத்தா? நமச்சி. வேணா வேணா அசோகண்ணா வேணா. குமார இருக்கானுங்க. ஒன்று எனக்கு மோர். மோரா? நமச்சிவாய. நமச்சிவாய. தாத்தா ஊருக்கா வேணுன்றது கேட்டு வாங்கிக்கோங்க. ஊருக்கா வேணும். இல்லை ஸ்கூல் பசங்களாம் நிறைய வந்துக்கிறாங்க. மானு பார்க்கவா உங்களுக்கு ஐயா? ஒரு நாள் கிளாஸ் லீவ் ஆகுங்களா? ஆஹா. 6வது நீ 7வது குழந்தைங்க ஜாலியாக இருக்கட்டும். ஜாலியாக இருக்கட்டும். பரிசு வரப்போகுது. ஜாலியாக இருக்கும். ஒன்று ரெண்டாங்க. இந்த மைண்டு பைக்கு மேடம் 2 விடுங்க. சாப்பிடலாம் காலைல கொஞ்சம் போவோம். இல்லை விரதமாக இருக்கீங்களா? இல்லையா சாப்பிட. வேலை கொஞ்சம் இருந்தது. சரி சரி. தாத்தா உங்களுக்கு ஒன்று கொடுங்க. வாங்க ஐயா. வாங்க ஐயா. ரெண்டுங்களா? 2 வருஷம். ஓ நமச்சிவாய. சாப்பிடுங்க. பார்த்து பிடிச்சி. உங்களுக்கு ஒன்றா என்ன ஐயா? ஓ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அரோகரா. உங்களுக்கு ஒன்றா? நமச்சிவா. ஒன்றா? எல்லாரும் கொடுக்க முடியாது ஐயா. போயிட்டாங்க. ஒன்றா? நீங்களும் சாப்பிடல எங்கேயும்? ஐயா அரோகரா. மோர் ஒரு மோர் போதுமா? 3 தக்காளி சாதமா? ஆமாம். தக்காளி சாதம். சிவாயன் போயிட்டோம். தாத்தா ஒன்றா தாத்தா? வெள்ளச்சாதம் மோர் மட்டும். வெள்ளச்சாதம் வரும். வெரி குட். நம சிவாய. உங்களுக்கு ஒன்றா? ஆ நமச்சிவாய. சிவாய. சரி ஒன்று கொடுத்துருவோம். நம சிவாய. அரோகரா அரோகரா. 2 கொடுத்துருவோம். உங்களுக்கு 2ஆ? நம சிவாய. நமச்சிவாய. 2ஆ? வெயில் வெயில் இதுதான் மோர் ஊற்றி குட்டிங்க ஜாலியாக. தாத்தா ஒன்றா 2ஆ? 2 கொடுங்க. நம சிவாயம். உங்களுக்கு? நமச்சிவாய.
எந்த வண்டியுமே வரலையா தாத்தா? ஒன்றும் வரலைங்கண்ணா. ம். கலரு ரெண்டா? தாத்தா கொடுத்துருங்க. உங்களுக்கு நமச்சிவாய நமச்சிவாய. பார்த்துப்பாங்க. ஒன்று வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிடலையா? அரோகரா. நாமளே நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. அரோகரா அரோகரா. ஒன்றா சிவாய நம சிவாய நம. நம சிவாய நமக. எந்த பக்கம் லைன் இருக்குது? லைன் உனக்கு எத்தனை? 2. நமச்சிவாய. உங்களுக்கு 2. பையன் எத்தனைட்டீங்களா? நமச்சிவாயம். 2 ஐயா. அரோகரா அரோகரா. நாச்சலா ஐயா. உங்களுக்கு ஒண்ணா? சாப்பிடல எங்கேயா? தூங்கிட்டீங்களா எல்லாரும்? சிவாய நம சிவாய நம சிவாய. நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ற எல்லாருமே நல்லா இருக்கும். அரோகரா. வெரைட்டி சார். தக்காளி சாதம் ஐயா. ஒண்ணா ஒண்ணா. நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா. மோர் எக்ஸ்ட்ரா வராது வெள்ளை சாதத்துக்கு நைனா? 2 இது 2. நமச்சிவாய. நமச்சிவாய. சந்தோஷமா சாப்பிடுவாரு. ஐயா அவரு வெத்தலை பார்க்க சாப்பிடுவாரு. அவரு ஆஞ்சநேயர்கிட்ட போயிருக்காரா ஐயா? உள்ள 2 ஆஞ்சநேயர் இங்க. ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா. சிவாய நம்ம. வெத்தலை போற டைம் தான் கரெக்டா வருது. நாங்க வர நேரத்துல வெத்தலை பார்க்க போறோம். நம சிவாய. சந்தோஷமா சாப்பிடுங்க. மோர் ஒன்று தக்காளி சாதம். நம சிவாய. ஒண்ணா நம சிவாய. சாப்பிடுங்க. வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா. நம சிவாய நம சிவாய. சாமி 1 2 சாமி? மாமூலா மாமூலா புதுசாக கேட்குறீங்க? இல்லை ஒருத்தர் சாப்பிட்ருப்பாங்க, அதனால கேட்டு கொடுக்குறேன். நமச்சிவாய. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே வர சாப்பாடு ஊரில் சாப்பிடுவீங்களா? வர சாப்பாடு தவிர சரி சரி. வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். சரி. நமசிவாயம். சொல்லிடுப்பா. அரோகரா. சாப்பிடுங்க. சாமி உங்களுக்கு 1 2 சாமி? மலையாருக்கு. அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க. சாமி யாருங்களுக்குமா? 1 2 சரிங்க. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒன்று வெள்ளை சாதம் மோர், ஒன்று தக்காளி சாதம். சந்தோஷமா சாப்பிடுங்க. பார்த்ததா? ஒண்ணா? அரோகரா அரோகரா. அது 1 2 நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. எத்தனை? 1 2 நமச்சிவாய. 1 தாத்தா? சிவாய நம. சாப்பிடுங்க. பார்த்து வாங்க. போறமா 1 2 சிவாய நம. அங்க அது ஸ்டாப் கிடையாது. என்ன அரோகரா அரோகரா. நமசிவாய. ஐயா எத்தனை வேணும் ஐயா? 5.
நமச்சிவாய். நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலை இருக்க மட்டும் மாட்டீங்க. இந்த கை தூக்க முடியல, சீவ முடியல. ஓ சரி சரி சரி. இல்லை வச்சிடறேன். சாப்பிடுங்க. எப்போ கோயிலுக்கு போய் அண்ணாமலை கோயிலுக்கு போய் வச்சுன்னு இல்லைங்களா? சரி சரி சரிங்க ஐயா. பத்திரம் உடம்பு பார்த்துங்க. நமச்சிவாய். ஏன்னா உனக்கு எத்தனை வேணும்? 2 வண்டிக்காரன் இல்லையா? பெரிய குடும்பம். ஒன்று போதுமா? சரி. நமச்சிவாய நம. ஐயா அப்படி உள்ள வந்துருங்க ஐயா. வண்டி போகும் ஐயா. அங்கேயே உட்காந்துக்கலாம். ஆனா அவர் நடக்க முடியாது. 2 தக்காளியா? அவர் அங்கேயே உட்காந்து. ஐயா இப்படி லைன் அப்படி வந்துருங்க. வண்டிங்க வேகமா போவாங்க. நம்மள தான் திட்டுவாங்க அப்புறம். இந்த 2 அரோகரா. அரோகரா. உங்களுக்கு ஐயா? சிவாய நம. சாமி உங்களுக்கு? அவர் கொடுத்துட்டு வந்தேன். இன்னும் 2 கொடுங்க. அவருக்கு நடக்க முடியாதுரா? அவர் கால் கொண்டாச்சு. 2 பேருக்கு அந்த பிரச்சனை. சரி நான் திரும்பி 2 கொடுத்து. இன்னொரு வாட்டி வரீங்களா? கத்தா ஒண்ணா? சிவாய நம. ஐயா உங்களுக்கு எத்தனை? சாப்பிடுவோம். நமச்சிவாய கொடுத்துருங்க. ரோகரா. தாத்தா உங்களுக்கு? 2 ஊர்கம். நமச்சிவாய. உங்களுக்கு? அவர் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். உங்களுக்கு? மறுபடியும் வருவீங்களா? இல்லை இதுக்கு மேலே ஆளாக முடிச்சு. இல்லை நாளைக்கு தான் வரீங்களா? நாளைக்கு தான். சந்தோஷமா போய் இதுக்கு மேலே வந்து அடிதான். ஐயா மோர் சாதம் ஓகேவா? தக்காளி சாதம் சிவாய நமக்கு ஓகேவா? சாப்பிடுங்க. ரோகரா ரோகரா. 2 சாமி. சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போதுமா? நன்றி. நமஸ்தே. உங்களுக்கு 2 வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா. அதெல்லாம் மோர் போட்டாரு. சிவாய நமச்சிவாய் நமச்சிவாய். நான் மாற்ற வேண்டியது வரும். அரோகரா. தாத்தா பூண்டு இருக்கா? நமசிவாய். கலை ஒண்ணா வாங்க ஐயா. ஊருக்கு ஆனா இல்லை ஐயா. நமசிவாய். தக்காளி சாதம். சிவாய நம்ம நமச்சிவாய். அரோகரா அரோகரா. ஒண்ணா? இல்லை வெள்ளை வெள்ளையமாக்குறீங்க. ஊசியில் கொடுத்தாங்க. ஓசியில் கொடுத்தாங்களா? பரவாயில்லையா? ஓம் நமச்சிவாய். அரோகரா. உங்களுக்கு ஒண்ணா? அரோகரா. சாமி சாப்பாடு வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு போட்டோம். வேஸ்ட் பண்ணாதீங்க. சாமி உங்களுக்கு? 2 அரோகரா. தாத்தா ஒண்ணா? நேற்று என்ன கேட்டீங்க ஐயா நீங்க? நேற்று வெரைட்டி சாதம் என்ன போடணும்னு சொன்னீங்க? அதான். தக்காளி ஒன்று வெள்ளை ஒண்ணா? சிவாய நம்ம. வெள்ளை சாதத்துக்கு மோர், தக்காளி சாதம். ஐயா வாங்க. நமச்சிவாய. ஒண்ணா? சிவாய நம்ம. சாமி 2 அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. அவர் சாப்பிட்டாரா? சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடு தாத்தா. அரோகரா. நாளைக்கு தேடாதீங்க. இதான் தொலைஞ்சு போயிட்டீங்களா? இல்லை நான் ஊருக்கு போகிறேன். அப்படியா? என்ன ஒரு போகிறேன். குற்றாலம். யார் கூட போய் தனியாக போயிடுயா? இல்லை பெரியப்பா 2 இருக்காங்க. எத்தனை நாள் விட்டு வருவீங்க? 2 நாளையா? குற்றாலம் போறீங்க. சரி சரி. வந்துடுவேன். சரி சரி. அண்ணன் கேட்டா சொல்லி. நல்லா சொல்லி கண்டிப்பாக சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லிடுங்க. மதியமாக சொல்லிடுறேன்.
போகும்போது சொல்லிடுறேன். சரிங்க, நன்றி. சரி, நன்றி. கண்டிப்பாக சொல்லிவிடுவேன், நான் போனவொடனே சொல்லிவிடுவேன். சரி சரி, சாப்பிட வாருங்கள் ஐயா. மோர் கட்டும் ஐயா, மோர் ஒன்று போதில்ல ஐயா. வெயிலுக்கு எப்படி கட்டும்? நமச்சிவாய். அரோகரா. சிவாய நம்ம சாப்பிடுவோம். நமச்சிவாய். ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல தீவிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல புறம்பிடார் உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல ஒருவன உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल कण्णित् कण्णाय् कण्णिन्रि काणुमे काणुवदेवतारुणाचल காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூறாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைதமுகிற அருண்மதி அருணாச்சலா शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल
शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं गुहं दीप्तुम् अहगुह शिवय अमर्पितदन्कुल् अरुणाचला अखिलं पठितिडुम् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला इप्पडितपुनये निमित्ताय हिनियारिडुवार अरुणाचला ीमिडुम् अन्नै पेरिगरुळ् तुदिवो इदिवो उनगरुळ್ अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला उनये मात्रि ओडादुलत्तिन् मेलुरुदियायिरुप्पाय